Praise the Lord. ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த எலியாவின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே தேவனாகிய கர்த்தர் 5வது நாளை காண கிருபை செய்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமேன். இந்த வார்த்தையை நம்ம அடிப்படையாக வைத்து ஜெபிக்க போகிறோம். நம்ம என்னென்ன காரியங்களை விழுந்து போன சூழ்நிலையில் இருக்கோமோ, இன்னும் எழும்ப முடியாத ஒரு காரியத்தில் நான் அப்படி ஜெப வாழ்க்கையில் முன்ன மாதிரி ஜெபிக்க முடியல, முன்ன மாதிரி பொருளாதாரம் இல்லை, விழுந்து போன சூழ்நிலை அப்படியே கிடக்குது, ஆனால் எழுப்பி பிரகாசிக்க முடியல. எத்தனையோ பேர் நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் எழுப்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். ஆமேன். அதுக்காக நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக அந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய கரங்களில் கொடுக்குறோம். கர்த்தாவே சோதனை சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்காய் உங்கள் சமூகத்தில் வந்துருக்கோம் தகப்பனே. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உறுதின்னு சொல்லி வாக்கு கொடுத்தீரே ஐயா. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே, எங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் அநேக நேரங்களில் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறோம் ஆண்டவரே. விழுந்து எங்களால் எழும்ப முடியாமல் இருக்குது ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் எழுப்புங்க, உயிர்ப்பிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் ஜெப வாழ்க்கையில் விழுந்து போய் கிடக்கிறோம் ஐயா. எங்கள் பொருளாதாரம் விழுந்து போன சூழ்நிலை இருக்குது தகப்பனே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போன காரியமாக இருக்குது ராஜா. கர்த்தாவே, இந்த காரியங்களில் இந்த நாட்கள் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்களை வைக்க போகிற தயவுக்காக கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, கோலியாத்தை போன்ற பிரச்சனைகள் அப்பா எங்கள் வாழ்க்கையில் அநேகமாக இருக்குது தகப்பனே. அதை கண்டு நாங்கள் சோர்ந்து போய் அப்பா விழுந்து போகாதபடி அப்பா நாங்கள் தாவீதை போல எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு மகளாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் வாழ்க்கை எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவி விழுந்து போன கூடாரத்தை மீண்டுமாய் கட்டி எழுப்பிய என் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அந்த நாட்களை யாரெல்லாம் என்னால் எழும்ப முடியல, என் பொருளாதாரம், என்னோட குடும்ப வாழ்க்கை, என் சூழ்நிலைகள் இப்படியா இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் அப்பா கண்ணீரில் தத்தளிப்பிலும் தவிப்பிலும் அப்பா இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறாங்க ராஜா. அவர்களை தகப்பனே மீண்டுமாய் உயிர்ப்பீங்க, அவங்க எழுப்பி பிரகாசிக்க பண்ணுங்க தகப்பனே. நீங்கள் அப்படியாய் வைக்க போகிற தயவுக்காக கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. அன்னைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்புகிற காரியமாக இந்த வார்த்தைகள் அநேகரை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. அப்படியா இந்த வார்த்தைகள் எடுத்து பயன்படுத்துகிற தயவுக்காக கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.